ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் சம்மருக்கு ஸ்பெஷலாக வாட்டர்மெலன் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஒரு ஃபுல் வாட்டர்மெலன் எடுத்து ஆஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி க்யூப் பீசஸாக போட போகிறேன். அதுக்கு தான் இப்படி நறுக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட பிளெண்டிங் மிஷின் இருந்தால் கூட இதில் அப்படியே பிளெண்ட் பண்ணி ஜூஸஸ் எடுத்துக்கோங்க. சம்மருக்கு இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. சரி, இதில் பீசஸ்லாம் நம்ம போட்டோம் எடுக்கலான்னு எடுக்கவே வரலங்க. நான் ஒரு ஆர்வத்தில் ஆஃபாக கட் பண்ணி அப்படியே நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, வேறு வழியில் எடுக்க முடியலன்ட்டு அதை 2 பீஸ் போட்டு அதுக்கடுத்து அந்த க்யூபை தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அது கை வச்சோன்னே டப்புன்னு விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஒரு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்புறம் இந்த பீசஸ்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி பீசஸ் ஆனோடனே இதோட சீட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணி நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்ததெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணோடனே நம்மளுக்கு தனியாக ஜூஸஸ் கிடச்சிரும். பாருங்களேன், நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் எவ்வளோ ரெட்டிஷாக அழகாக இருக்குன்னு. எங்களோட வாட்டர்மெலனில் சுத்தமாக இனிப்பே இல்லைங்க. அதனால நாங்கள் சுகர் பவுடர் சேர்த்துருக்கோம். உங்களுடைய வாட்டர்மெலனோட ஸ்வீட்டை பொறுத்து நீங்கள் சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து பேசல் சீட்ஸ் இருக்கும்ல, அதாவது சப்ஜா விதை, அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பேசல் சீட்ஸ் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதுக்கடுத்து பாதாம் பிசின் இருக்கும்ல, கல்கடல் பாசி, அதை வாங்கி மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு அடைச்சிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கோங்க. இதை ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த ரோஸ் மில்க் ஜிகிருதண்டெல்லாம் போட்டு கொடுப்பாங்கள்ல, அதுதான். இதுக்கடுத்து 1/2 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா வாட்டர்மெலன் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வாட்டர்மெலன் எடுத்துக்கடுத்து அதோட 2 பார்ட் மட்டும் இருக்கும்ல, அதுக்குள்ளே அந்த வாட்டர்மெலன் மில்க் ஷேக்கை ஊற்றி அப்படி குடித்தா செம்மையாக இருந்துச்சு. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம தாரிக் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.